எவ்வளோ மோசமாக இருந்ததுன்னு போக போக தான் எங்களுக்கு தெரிஞ்சது. போக முடியாது. ஓ இருக்காங்க இருக்காங்க இருக்காங்க. பெட்ரூமோட ஹைலைட்டே நம்ம பார்க்க போகிறோம். ஃபால் சீலிங்கு அவ்வளோ அழகாக ஸ்டார்ஸ் மாதிரி பண்ணியிருந்தாங்க. இல்லை எங்கே 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 கரடி ஜாலியாக தான் ரெடி ஆயாச்சு. பட் நாங்கள் இந்த காரை எடுத்துட்டு அந்த ரூட்ல இறங்கணும். நாங்கள் வேற புது டிரைவரு. என்னது இவ்வளோ ஸ்டெப்பாக இருக்கு. நோடி தங்கம் டாடி சூப்பராக ஓட்டிட்டாரு. பின்னாடி தான் வரும். இது காட்டிகிட்டே இருக்கு. தெரியல கரெக்டாக வளைஞ்சாலும் போதெல்லாம் மேப் உடனே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இறங்கியாச்சுடா, கிடையாது. ஹே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஸ்மோக்கி மவுண்டன் சீரீஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்களா? எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட் பார்க்கலன்னா மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். இந்த பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு நாங்கள் ரெண்டாவது தங்கின கேபின் ஹவுஸோட வீடியோ காட்ட போகிறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்மோக்கி மவுண்டனில் நடந்த ட்ரிப்போட கதையை சொல்லலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு கேபினில் வந்துட்டு அந்த லேடி பக் இஷ்யூ இருந்ததுனால நல்ல வேலை எங்களுக்கு வந்துட்டு இன்னொன்று ஒரு கேபின் ஹவுஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்களே மாற்றி கொடுத்துட்டாங்க. இல்லைன்னா நினச்சி பாருங்கள், அந்த ரூட்டில் நாங்கள் தினமும் போயிட்டு வர்றதே ஒரு பெரிய அட்வென்ச்சரஸ் டாஸ்காக இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு கேபின் ஹவுஸ் கொடுக்கும் போதும் கூகுள் மேப்பில் ஸ்டெப்ஸில் போயிட்டு அதோட ரோடு எப்படி இருக்குது, ரொம்ப மலை ஸ்டீப்பில் இல்லைன்னு பார்த்துட்டு தான் நாங்கள் வந்துட்டு அந்த ஹவுஸ்க்கு நாங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணோம். நீங்கள் வந்து இது மாதிரி கேபின் ஹவுஸ் புக் பண்ணுறீங்கன்னா, எஸ்பெஷலி இது மாதிரி ஹில்லி ரீஜன் ஸ்மோக்கி மவுண்டனில் பண்ணுறீங்கன்னா, கூகுள் மேப்பில் வந்துட்டு அதோட அட்ரஸ் போட்டுட்டு ஸ்டெப்ஸில் போனீங்கன்னா எப்படி இருக்கும் ரூட்டுன்னு தெரியும். அது பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணுங்கள். இந்த வீட்டுக்கிட்ட வந்தோன்னே ஒரு பயங்கர ஸ்டீப் இருந்ததா, இந்த ஸ்டீப்பை பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சு மீண்டும் மீண்டுமா நல்ல வேலை ஒரு சின்ன ஸ்டீப்பு தான். அதுக்கப்புறமா வீடு வந்துருச்சு. என் ஹஸ்பண்ட் பழைய வீட்டில் இருக்கும் போது என்ன சொன்னார்னா, 6:30 மணி ஆனாலும் 1 கோடியே கொடுத்தாலுமே நான் வண்டி ஓட்ட மாட்டேன்ற மாதிரி இருட்டுறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துடணும். இந்த கேபின் ஹவுஸ்லலாம் நான் இருந்தேன்னா கண்டிப்பாக இருட்டுலலாம் திருப்பி வண்டி ஓட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நல்ல வேலை அந்த லேடி பாக் வந்தனால எங்களுக்கு வந்து இன்னொரு கேபின் ஹவுஸ் கிடச்சிச்சு. இல்லைன்னா அந்த 2 நாளும் திருப்பி வீட்டுக்கு போயிட்டு வர டைம்லலாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருந்திருக்கும். இந்த கேபின் ஹவுஸ் பார்த்திங்கன்னா போன கேபின் ஹவுஸோட சூப்பர் ஸ்பேஷியஸுங்க. இது காஸ்ட்லியும் கூட. பட் ஆனால் எங்களுக்கு நடந்த இஷ்யூனால அவங்க ப்ரைஸ் மேட்ச் பண்ணி எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த வீடு பார்த்தோன்னே அவ்வளோ அழகாக இருந்தது, எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு. எப்படின்னா ஒரு பெரிய பதட்டமான சூழ்நிலையில் இருந்தது ஒரு வீட்டுக்கு வந்தோடனே அப்பாடா ஜாலியாக இருக்குது அப்படின்னு இருக்கும்ல, அது மாதிரி ஒரு ரிலீஃப் இருந்தது. இதில் கொஞ்சம் ஹை சீலிங் மாதிரி இருக்குல்ல, இது அழகாக இருந்தது. வீடியோ ரொம்ப ஸ்பேஷியஸாக கிடச்சி வந்தோடனே நான் வீடியோ எடுக்கும் போது வழக்கம் போல் என்னோடய பேக் இந்த ரூமில் வச்சுட்டு, சரி இந்த ரூம் ஒரு 3 பேர் படுக்கிற கட்டில் இருக்குல்ல, நம்ம இந்த ரூம் எடுத்துக்கலான்னு எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன். ஸோ வீடு டூர் பண்ண ஆரம்பிச்சேன்னா, ஹால் ஓகே சூப்பராக இருக்குது, பெட்ரூமும் ஓகே நல்லா இருக்குது, எல்லாம் ஸ்பேஷியஸாக இருக்குது, ரூட்டும் நல்லா இருக்குது. அப்புறமா வீட்டில் எந்த ப்ராப்ளம் இல்லைல்ல, தண்ணிலாம் வருது, அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பித்தாச்சு. இங்கே பாருங்கள், பாத்ரூமில் போயிட்டு எதுக்குங்க இவ்வளோ பெரிய கண்ணாடி வச்சுருந்தாங்க, இதனால் என்ன இஷ்யூ வந்ததுன்னு சொல்லுறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு குட்டீஸ்லாம் வந்துட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வேறு நல்ல வேலை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு அதுக்கப்புறம் கிளம்புறது எல்லாமே அந்த பழைய வீட்டிலே கிளம்பி வந்தனால ஜஸ்ட் அவங்கவுங்க லக்கேஜ் வச்சுட்டு நாங்கள் வந்து சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம். இல்லைனா அந்த செகண்ட் டேவே வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு வேஸ்ட் ஆகிருக்கும். ஆனால் எனக்கு ஆச்சரியம் என்னென்னா, நாங்கள் கிட்டத்தட்ட 4 ஃபேமிலிஸ், அதுவும் நிறைய குட்டீஸை. நான் நினச்சேன் இன்றைக்கி 12-1 மணிக்கு தான் நம்ம வெளியில் கிளம்ப போகிறோன்ட்டு. ஆனால் எல்லோரும் கடன்னு குளித்து கிளம்பி சாப்பிட்டு நாங்கள் 2வது வீடு மாறும் போதே ஜஸ்ட்டு 10 o'clock தான் ஆச்சு. சரி ஓகே, இன்றைக்கி கொஞ்சம் தரமாக வெளியில் சுற்றி பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த வீடை வந்து ரொம்ப அழகாக இருந்தது. வீட்டோட அந்த வீட்டில் பண்ணியிருந்த டெக்கரேஷனும் ரொம்ப அழகாக இருந்தது. வீடு ரொம்ப அழகாக இருக்குன்ற எக்ஸைட்மெண்ட்டில் சில விஷயங்கள்லாம் நான் நோட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். இந்த மானை வந்து கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதோட ஸ்டோரிலாம் சொல்கிறேன். இந்த வீடியோட கடைசியில் அந்த ஸ்டோரிஸ்லாம் வரும். ஸோ கீழே இருக்கிற இடம்லாம் போய் பார்க்கலான்னு போய் பார்த்தா தான் தெரிஞ்சது, கீழே தான் மற்ற 3 பெட்ரூமும் இருந்தது.
ஐயையோ! நம்ம மட்டும் தான் மேல தனியா படுக்க போறோமா? அதுவும் எப்படி இவ்ளோ பெரிய வீட்ல ஹால்லலாம் லைட் ஆஃப் பண்ணிட்டு, நம்ம ஃபேமிலி மட்டும் தனியா அந்த ரூம்ல படுக்கும்போதும் பயமா இருக்குமேன்னு அப்படியே தான் எனக்கு அந்த சிந்தனைலாம் வந்தது. யூசுவலா நாங்க தனியா இது மாரி பெரிய வீட்ல இருக்கிறதுக்கு ப்ரிஃபர் பண்ற ஆளே கிடையாது. எங்களுக்கு கோஸியா ஒரு ஸ்பேஸ் குட்டியா இருந்தா தான் பிடிக்கும். இதில வந்து சரி பரவால்ல 2 நாள் நைட்டு தானே அப்படியே இருந்துக்கலாம் அப்படின்னு மனசுல கொஞ்சம் தைரியம்லாம் வர வச்சுட்டேன். ஆனா கீழ இருக்க பெட்ரூம்ஸும் ரொம்ப அழகா இருந்ததுங்க. 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு 2 குயின் காட் போட்டிருந்தாங்க. ஸோ தங்குறதுக்குமே நல்லா ப்ளசண்ட்டா இருந்தது. ஸ்பேஸ் இஷ்யூஸ் எதுவுமே இல்ல. அந்த வீட்ல நாங்க கச்சா முச்சான்னு படுத்திருந்தோம். சோஃபா கம் பெட் எல்லாம் இழுத்து போட்டு படுத்திருந்தோம். இந்த பிளேஸையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எல்லா ரூமெல்லாம் டூர் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எல்லாமே பார்த்தாச்சு. எல்லாம் அவங்கவுங்க ரூமில் வந்துட்டு திங்ஸ் எல்லாம் வச்சு செட்டில் பண்ணியாச்சு. அப்புறமா என் ஃப்ரெண்டு வந்துட்டு மேலே வரும்போதும், இங்கே பக்கத்தில் வாங்களேன் இந்த ஃபோட்டோவை பாருங்கன்னாங்க. அப்புறம் தான் நோட் பண்ணேன், இந்த வீடு முழுக்க அங்கங்கே ஃபோட்டோஸ் இருந்தது. அந்த ஃபோட்டோஸில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்கள பார்த்தா தான் ரொம்ப பயமாக இருந்தது. எப்படின்னா ரொம்ப ஒரு 1970s எடுத்த ஒரு ஃபோட்டோஸ் மாதிரி இருந்தது. எப்படி இருக்கும்னா ஒரு பொண்ணு மட்டும் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும், ஒரு குட்டி பையன் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும், ஒரு கப்பல் இல்லைன்னா ஒரு பையன் மட்டும் இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப வின்டேஜாக இருந்தது. எனக்கு அதை பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, இந்த ஃபோட்டோலாம் யார் ஃபோட்டோவாக இருக்கும், எங்கேருந்து தூக்கிட்டு வந்திருப்பாங்க, இப்படிலாம் வச்சு ஏன் பயமுறுத்தணும், இவ்வளோ அழகாக இருக்கே இந்த வீடு, இந்த வீட்டில் போய் இந்த ஃபோட்டோலாம் ஏன் வைக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த பேய் படத்துலலாம் பார்த்துருக்கீங்களா, இங்கிலீஷ் பேய் படத்தில் இது மாதிரி ஃபோட்டோவில் இருந்துலாம் டக்குன்னு வந்துட்டு கண்ணு திறந்து பார்க்குற மாதிரி அப்படிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் லைட்டாக ஞாபகம் வந்தாலும் இல்லை நம்ம ட்ரிப்புக்கு வந்திருக்கோம், அதை பற்றிலாம் யோசிச்சு பயந்துக்க கூடாது, பயம் நைட்டு தான் வரும், அது அம்மா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குட்டிஸ்லாம் கொஞ்சம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. வாங்க வாங்க சீக்கிரம் கிளம்பணும், ஏன்னா நம்மளுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என் ரூம்ல போய் நான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். இந்த சிலை எந்த மூவில வரும் சொல்லுங்க? நேத்து போய் மலை அது இல்ல, நான் வந்து வருவேன்னா ஒரு பேக் இருக்குமா, அது திறந்து பார்த்தா ஒரு லாட்ரி நம்பர் இருக்குமா, அந்த லாட்ரி நம்பர் தான் உழுவ போகுதுன்னு தெரியுமா, அது ரிப்பீட்டடா நடந்தா நான் வின் பண்ணிட்டே இருப்பேன். கடவுள் திடீர்னு வந்து வரம் கேட்ட என்ன சொல்றது? இந்த ஸ்டாச்சு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு தமிழ் த்ரில்லர் மூவியில் வரும். கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா டக்குன்னு போய் கமெண்ட்ல சொல்லுங்க என்ன மூவின்னு சொல்லிட்டு, யார் சீக்கிரம் கண்டுபிடிக்கிறான்னு பார்ப்போம். இந்த விஷயமும் பின்னாடி சொல்கிறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கன் இருந்தது, கன்னு வச்ச மாதிரி வந்து ஒரு லேம்ப் இருந்தது. ஃபர்ஸ்ட் க்யூட்டாக இருக்குன்னு நாங்கள் திருப்பி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியலாகவே ஒரு பெரிய வேட்டையாடுற கன்னு வந்துட்டு வாலில் மாட்டியிருந்தாங்க. எங்களோட கேபினோட நைட் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த கேபினை நாங்கள் காலையிலே வந்து பார்த்தனாலே எங்களுக்கு நைட்டு வரும்போதும் ஒரு யூஸ்டு பிளேஸ் மாதிரி ஆகிடுச்சு. பயமாக இல்லை, கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருந்தது. கிளம்பும் போதே நான் எல்லா லைட்ஸையும் ஆன் பண்ணி வச்சுட்டு தான் போனேன். ஏன்னா உள்ளே என்ட்ரு ஆகும் போதே கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கணும், பயமாலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு வந்து நல்லா தான் இருந்தது. அன்றைக்கி கொஞ்சம் இடம்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நாங்கள் நைட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நைட் வீட்டுக்கு வந்து தான் சமைச்சு சாப்பிட்டோம். நீங்கள் இந்த வீட்டோட டூர் பாருங்கள், நைட் வியூ. அதுக்கப்புறமா வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துட்டு நாங்கள் எங்கெங்கெல்லாம் ஸ்மோக்கி மவுண்டனில் சுற்றி பார்த்தேன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். ஸோ நைட்டில் இந்த வீடு வந்து ஒரு மைல்டான மியூசிக்கோட பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்க பாத்ரூமே ஒரு ரூம் மாதிரி வந்துட்டு ஃபர்னிஷ் பண்ணியிருந்தாங்க. உள்ளே குட்டி சாண்டியர்லாம் போட்டிருந்தாங்க. அதனால் கண்டிப்பாக இதை காட்டணும்னு சொல்லிட்டு காட்டுறேன், இல்லைனா இந்த பாத்ரூம்லாம் நான் காட்டியிருக்க மாட்டேன். ஸோ அழகாக வந்து பெரிய மிரர் வச்சு அந்த டெக்கரேஷனுக்கெலாம் திங்ஸ் வச்சு ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. ஆனால் இந்த பாத்ரூமோட பெரிய மைனஸ் என்னென்னா, இவ்வளோ அழகான பாத்ரூமை வெளியிலேருந்து பார்க்குற மாதிரி பெரிய கண்ணாடி இருந்தது. அதனால் இந்த பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணவே முடியல. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஷவரே பார்த்திங்கன்னா 2 ஷவர் இருந்தது. யாராவது கேபின் ஹவுஸ் வந்துட்டு யூஸ் பண்ணாங்கன்னா அடுத்தது வந்துட்டு வரத்துக்குள்ளேயும் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வீடை வந்து ரொம்ப க்ளீனாக தான் இருந்தது. இங்கே ரெஸ்ட் ரூம் வந்து கதவை வச்சு ஒரு ரெஸ்ட் ரூம் இருந்தது. இங்கே ஃபுல்லாக ஹாட் வாட்டர் இந்த டப்பில் ஃபில் பண்ணி இந்த பட்டனை ஆன் பண்ணால் அப்படியே ஜெக்விசி மாதிரி சூப்பராக யூஸ் பண்ணலாம். இவ்வளோ அழகான பாத்ரூம், ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடான பாத்ரூம். ஆனால் இவ்வளோ பெரிய கண்ணாடியை வச்சு எங்களை இந்த பாத்ரூமை யூஸ் பண்ண விடாமல் பண்ணிட்டாங்க. பிகாஸ் அப்படியே வெளியில் தெரியும்.
இந்த ஃபோட்டோவை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிங்கன்னா இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லுங்கள். அப்புறமா நான் சொன்னேன்ல எல்லா இடத்துலையும் இந்த ஃபோட்டோஸ் இருந்தது. இந்த ஃபோட்டோஸை ஹாலில் மட்டும் இப்படி ஷோகேஸில் வச்சுருந்தா பரவாயில்ல. ஃபஸ்ட்டு ஹாலில் இருந்ததா, நெக்ஸ்ட்டு போய் பார்த்தா பெட்ரூமில் இருந்தது. பெட்ரூமில் ஃபோட்டோ வச்சாலும் ஓரளவுக்கு அக்செப்டபிள். இது டெக்கரேஷனுக்கு வச்சுருக்காங்களா எதுக்கு வச்சுருக்காங்கன்னே தெரியல. பாத்ரூமில் கூட அந்த ஃபோட்டோ ஸ்டாண்ட்ஸ் இருந்தது. ஏன்டா பாத்ரூமில் போய் ஃபோட்டோ வைக்கிறீங்க அப்படின்னு இருந்தது. எல்லா பெட்ரூம்ஸ்லேயும் இது மாதிரி ஃபோட்டோஸ் இருந்தது. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாச்சு எதில் வரும்னா இந்த பிளாக் படத்தில் வரும், ஞாபகம் இருக்கா? அந்த படத்தில் வர ஸ்டாச்சு மாதிரியே இருந்தது. பயங்கர பயமாக இருந்தது. அதே மாதிரி இங்கே கீழே கன்ஸும் இருந்தது. அந்த வாலில் ஒரு கன்னும் ஹேங் பண்ணியிருக்காங்க. வாலில் மாட்டியிருக்க அந்த மான், அந்த டெக்கரேஷன்லாம் வந்து நான் பொம்மைன்னு நினச்சேன். அதுக்கப்புறமா தான் அது தெரிஞ்சுது இங்கே வேட்டையாடி அதை ப்ரிசர்வ் பண்ணி இது மாதிரி மாட்டி வச்சுருக்காங்கன்ட்டு.